வார திருவிழாவையொட்டி கேரள மாநிலத்தில் இருந்து திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். அவர்கள் அனைவரும் பாத விநாயகர் கோவில் முன்பு வேல் மற்றும் அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்களின் வருகையொட்டி பழனி மலைக்கோவில் விழாக்கோலம் கொண்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கனககிரீஸ்வரர் கோவில் பங்குனி உத்தர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மூலவரை தரிசனம் செய்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த தடப்பெரும்பாக்கம் பகுதியில் நண்பர்களுடன் குளத்தில் குளிக்க சென்ற இளைஞர் சேற்றில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இளைஞர் குமரேசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள மரக்கடையில் தூக்கில் தொங்கிய காவலாளியின் சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் காவலாளி சின்னசாமியின் காலில் ரத்தம் உறைந்து காணப்பட்டதால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.